ஹாய். இன்னைக்கு ஆடி 18. ஸோ ஆடி 18க்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். சிவன் கோயில் வந்துட்டு தான் தோன்றி தான் தோன்றி ஈஸ்வரர் கோயில், அந்த கோயில் பேர். அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் கொடுங்க. அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய். ஹாய் சார். ஓகே நண்பர்களே, வந்தாச்சு கோயிலுக்கு. ஆனால் நாங்கள் வீட்டில் கிளம்புனது 5 மணிக்கு. இப்போ மணி 7 மணி ஆயிடுச்சு. கோபுரம் தெரியுது பாருங்க, அதான் கோயில். எல்லாரையும் கிளப்பி கூட்டிட்டு வரதுக்குள்ளேயே லேட் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல போயிட்டு தம்பி, தங்கச்சி, சித்தப்பா எல்லாரையும் கூட்டிட்டு இப்போதான் வந்தோம். அப்படியே கோயில போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். இந்த கோயிலோட வந்துட்டு இந்த சிவன் வந்துட்டு தானாவே இந்த ஊர்ல தோன்றியதா ஒரு வரலாறு இருக்கு. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது அந்த இடத்துல அப்படியே கோயில் கட்டிட்டாங்க. நினைச்சேன் இந்த கடைக்கு போவாங்கன்னு. கரெக்டா நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டாங்க தோட்ட கடைக்கு. குழுக்கள் குழுக்கள் கேம். என்னங்க வேணும்? கம்மல் வேணுமா? காய்ஸ் எங்க இருக்கு? ஏசி மட்டும் தான் நல்லா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சும்மா இருக்கும். உனக்கு எதாவது வேணுமாடா? எனக்குலாம் அது வேணாம். எனக்குலாம் அது வேணாம். உள்ள போனவங்க என்ன ஆச்சுன்னு பாடுறாங்க. உள்ள உள்ள போனவங்களே ஆளே காணும். இந்த போட்டு நல்லா இருக்கா? வாங்கிக்கிட்டா? எனக்கு நல்லா இருக்குமா? 10,000 போட்டுருக்குது. வீட்டுல 10,000 போட்டுருக்கு. இன்னும் பொட்டு பொட்டுன்ட்டு எங்க போனாலும். எனக்கு வேணாம். சரி வாங்கிதான். எனக்கு எதுவும் பிடிக்கல. சரி பிடிக்கலாம். அவ்வளவுதான், கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இதோட பேரிகார்டு போட்டாங்க. வாசடிதான் எங்கேயோ சாப்பாடு கொடுக்குறாங்க, வாசடிதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் உள்ள போனா ரொம்ப கிரௌடா இருக்கும். சில இதான் கோயிலுக்கு போறாங்க. ஒரு ஆறு இருக்கு இந்த மரத்துக்கு பின்னாடி. இது ஒரு விநாயகர் கோயில். மண்ணுதான் இருக்கா? இந்த ஆறு வந்து இங்க இருந்து போய் அப்படியே ஆத்தூர் போய் வசிஷ்ட நதின்னு நினைக்கிறேன். வசிஷ்ட நதி. வசிஷ்ட நதினா என்னது? இது ஆத்தூர் போய் விருதாச்சலம் போய் கடலுக்கு போயிருமா இல்ல காவேரிக்கு போயிருமா? கடலுக்கா போகுது. எந்த கடையிலயும் நிக்கவே மாட்டேங்கிறாங்க. எதுவும் பார்க்கவும் விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே கூட்டிட்டே வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப இருட்டாயிடுச்சு. எதுவுமே அவ்வளவா பெருசா இல்ல. எல்லாம் டாய்ஸ் கடை,
இந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. அவன் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உனக்கு என்னடா வேணும்? ஐஸ்கிரீம் வேணுமா? யாரும் எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறான். சும்மா கோயில போனோம் சுத்தினோம் வந்துட்டோம் அவ்வளவுதான். டேய், இதுல எது சொல்லுது? ம்? இது ரெண்டுதுலையா? ப்ளூ கலர் தான் நல்லா இருக்கு. கிரீனும் நல்லா தான் இருக்கு. வேணா காஸ்டியூம் தகுந்த மாதிரி மாத்தி போட்டுக்கலாம். 50 ரூபா. இங்க 30 ரூபா. சரி ஏதோ ஒண்ணு. நீ எடுத்துக்கா, இருந்தா பரவாயில்ல, எடுத்துக்கா. வேற கட்சி எடுத்துக்கா. ஒரு கடைக்கு போனேன்டா. யாருடா? அப்பாவா? ஆ? தெரியுமாதான்? ஆ? புரியல. ஆ சரி 50 ரூபா. வாங்கிக்க. ஆ, சரி, நான் வரேன். காசு வேற ஃபேக் மல்லிகைப்பூலாம் இருக்கு. இந்த ஸ்ரீ அண்ணா வந்திருக்கான், பார்த்துட்டு வரலாமா? எங்கேயாவது லேசர் இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு வந்து இந்த லேசர் வாங்கி பார்க்கணும்னு ஆசை. லேசர் 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 இந்த கடையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த கடையில் தான் யாரோ வந்து வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க லாங்கில். லேசர் போய் கேட்டால் 300 400 சொல்கிறாங்க கைஸ். எங்களுக்கு லேசரே வேணாம்டா, நாங்கள் அந்த காசுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறோம்டா. நாங்கள் ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு இருக்கோம். சின்ன வயசுல பார்த்த டாய்ஸ் எல்லாம் வந்து இப்போ பார்த்தா ஆசையாக தான் இருக்கு வாங்கணும்னு. ஆனால் வந்து அதை ஏன் வாங்கிட்டு அது அவ்வளோ ஒர்த்தே இல்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா மெச்சூரிட்டி வந்துருச்சுல, அதனால தான். மக்களே 5 கோன் வாங்கியாச்சு. 5 பேத்துக்கு 5 கோன், 4 பேத்துக்கு 5 வாங்கிட்டோம். கணக்கு தப்பா போட்டேன். எனக்கெல்லாம் சித்தப்பா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டார் போல. வாங்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. போய் கொடுத்து பார்ப்போம். ஒரு வெண்ணிலா, 2 பட்டர் ஸ்காட்ச், 2 சாக்லேட். சைடு கல்ல பாக்குறா, நேரா பண்றா. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். போயிட்டு அவங்க வந்து அந்த 99 பஜார்னு ஒன்று போட்டிருக்காங்க, அங்க இருக்காங்க. அவங்க போய் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் கண்ணு முன்னாடி தான் திங்குறாங்க. எனக்கு வேணுமான்னு கேக்குறாங்களா? நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும், ஆனா ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிடுறாங்க. கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க பசிக்குதுன்னு சொன்னா. நார்மல் உங்களுக்கு நார்மல் அதிகமா நெருக்கம் ஒண்ணு ஒத்தோட நெருக்கம்ல உனக்கு அர்த்தம் என்ன சாப்பிட்டியா? மாணிக்கல ப்ரோ தட்டி சந்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்கு தட்டோட? ஊறி போச்சு. எப்படி இருக்கு தட்டோட? ஊறி போச்சு. ஊறி போச்சா? அங்க போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு தட்டோட. எங்க வாங்கினா? இங்கதான் பஸ் ஸ்டாண்ட். வந்துட்டியா? கரெக்டா வண்டி எடுத்து வந்தோடனே எடுத்துட்டேன். என்னாச்சு? உடையெல்லாம் முடியாது, எடு. வெயிட்டா இருக்குது, எடு. என்ன 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 2 பேரும் பாருங்க. எல்லோ கலர்ல ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். பாப்போம். முன்ன இப்படிதான் ஆரஞ்சு கலர்ல வாங்கிட்டு வந்து கடைசியில் அது என்ன கலர் ஆச்சு? ஏற்கனவே இதெல்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம். இந்த 3 பூச்செடியில இப்போ எல்லோ கலர் ஒன்று ஆட் ஆகுது. அதான் சொன்னேன்ல, அந்த பேட்டரி தான் வச்சு நசுக்கிடுச்சு. இந்த மண்ணெல்லாம் வெளியே வந்துச்சா? காலையில் நேரமா வச்சுட்டு இவன் வந்து கருப்பன். இவன் வந்து கருப்பெல்லாம் கிடையாது, ப்ரௌன் கலரில் தான் இருக்கான். கருப்பன்னு சொன்னோன்னே பார்க்குற பாருங்க, தூங்கிட்டு இருந்தாங்க.
இவனை வந்து குட்டியிலேருந்தே அவங்க ஓனர் வந்துட்டு கருப்பான்னு பேர் வச்சுட்டாங்க. இவன் அதிகமாக எங்கள் வீட்டில் தான் இருப்பான். ஆனால் வந்து எங்கள் வீட்டு நாயே கிடையாது, பக்கத்து வீட்டு நாய். இவன் அதிகமாக எங்கள் வீட்டில் தான் இருப்பான். நான் டெய்லியும் காலையில் டீ குடிக்கிறப்ப காலையில் கரெக்டாக வந்துடுவான். நைட்டு டீ குடிக்கிறப்ப கரெக்டாக நைட்டும் வீட்டுக்கு, நைட் இல்லை ஈவினிங் டீ குடிக்கிறப்போ கரெக்டாக அப்பயும் வீட்டுக்கு வந்துடுவான். வந்துட்டு இங்கே டீ குடிச்சிட்டு ஜாலியாக எங்களை விளாடுவான். ஜாலியாக இருட்டாயிடுச்சு, அதனால படுத்து தூங்குறான். இங்கேயே படுத்து தூங்குறான். சார் இங்கே படுத்து தூங்கினா வந்துட்டு இங்கேலாம் இருக்க மாட்டார். நாங்கள் ஒரு 10 மணி 11 மணி வாக்கில் நாங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணுவோம். அப்போ வந்து கேட்டை போய் தட்டுவான், திறந்து விடணும் வெளியே போகணுன்ட்டு. ஏன்னா நைட்டில் தான் சுற்றிட்டு இருப்பார். இவன் ஒரு கருப்பன். இவன் வந்துட்டு குட்டி கருப்பான்னு அவனுக்கு பேர் வச்சிட்டாங்க. இவனுங்கெல்லாம் எங்கள் வீட்டு பூனையே கிடையாது. நாயும் எங்கள் வீட்டு நாய் கிடையாது, பூனையும் எங்கள் வீட்டு நாய் கிடையாது. எல்லாம் இங்கே வந்து தங்கிட்டானுங்க. என்னடாப்பா? வித்தியாசமா டப்பா ஆ அந்த மேல இருந்துச்சு, அது எங்க கடைக்கு போகவே இல்லை. 99 ருபீஸ் அந்த கடையிலையா? சரி போய் அங்கே ஏதாவது வாங்கியிருக்க வேண்டியதுதானே? கீழே நீ ட்ரெஸ் மேலே இருந்துச்சு, பார்க்காம வந்துட்டீங்களா? வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தேன். ஏன் நான் நின்றுட்டு இருந்தேனே, மோகிதாவை கூட்டு போய் பார்த்துட்டு வந்துருக்க வேண்டியதுதானே? நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்க. ம். சட்னி தனியா தோசை தனியா சாப்பிட போறேன். சாப்பிடு. அப்படிதான் சாப்பிடுற. சட்னி தோசை தனியா, சாப்பிடு. சட்னி தனியா, இப்படிதான் சாப்பிடணும். இப்ப வயித்துக்குள்ள போய் 2 ஒட்டாதா? விட்டோம். அப்புறம் என்ன? நானே ஒரு தோசை இப்போ. நான் காலையிலேயும் தோசை சாப்பிடுவேன், மதியம் சாப்பாடு நல்லா இல்லைன்னா அப்பயும் தோசை விட்டு சாப்பிடுவேன். நைட் ஆயிடுச்சு, இப்பயும் நான் தோசை ஓகே. நீங்கள் ஆடி 18க்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, எல்லா கடையும் சுற்றி பார்த்தாச்சு. ராட்டினம் போகலான்னு போனோம், ஆனால் ராட்டினம் மட்டும் நாங்கள் போகல, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுங்க. எல்லா கடையும் சுத்தி மட்டும் தான் பார்த்தோம், எதுவும் வாங்கல. ஒரு 2 3 திங்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்புறம் டைம் ஆயிடுச்சு, ஒரு 8:30 ஆயிடுச்சு. அதனால தட்டோட செட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.